பார்த்தீங்கன்னா அந்த கல்லை மூணத்துக்காண்டி தான் தோணுனா. ஆனால் அந்த வேண்டிய பல்லவலும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க. எப்படி விழுந்துச்சுன்னே தெரில. இப்போ சுற்றி கிணறு மாதிரி இருக்குங்க. என்ன சுற்றி பாறையாக இருக்குது, நடுவில் மட்டும் பெரிய பள்ளமாக இருக்குது. இங்கே எப்படி ஒரு 10 அடிக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கிட்டலாம் இடிஞ்சு விழுந்துருச்சு பாருங்க. ரொம்ப பெரிய ஆளம்பு சைடில் ஒரு குளம் மாதிரி போகுதுங்க. குளம் மாதிரி போகுது. பார்த்தோம் கிட்ட திருப்பிட்டு அப்படின்னு தோண போகிறான்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். இருங்க குகையை ஜூம் பண்ணி பார்ப்போம். ஒயிட் கலர்னா இருக்குதுல்ல. தெரியுதாங்க குகை அதில் மட்டும் குகையாக இருக்குது. ஆனால் உள்ளே என்னமோ இருக்குங்க. நல்லா இருக்கு. இல்லை அந்த காலத்தில் கிணறா இருக்குமா? தோண்ட விட்டு பார்ப்பேன். இருங்க பக்கெட் இறக்கியாச்சு. இறக்கி தோண்டிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அள்ளி போடட்டும். அம்மா பக்கம் அள்ளி போடணும். தண்ணியை போட்டாங்க. நான் தான் பயந்து வந்துட்டனும். இருங்க உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ எடுத்து காமிக்கிறேன். அவங்க மேலே வந்துட்டேன். மேலே வந்து சுத்தமாக எடுத்து ஃபுல்லாக எடுத்து காமிக்கிறேன். நீங்களே பாருங்கள். சுத்தம் ஃபுல்லாக பாறை. இந்த பாறையில் எப்படி இவ்வளோ பெரிய குழி வந்துச்சுன்னு தெரில. ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இந்த லொக்கேஷனு என்ன போட்டு விடுங்க. ஏன்னா கொடைக்கானல் பக்கத்துலேயே பாருங்க. லாஸ்ட்டில் ஒரு மலை தெரியுதா? அதான் கொடைக்கானல். தோண்டட்டும். நல்லா தோண்டட்டும். வெயிட் பண்ணி பாருங்கள். என்ன தான் கிடைக்கும் தெரில. கிடச்சுன்னா உடனே காமிக்கிறேன். இருங்க ஆனால் அந்த கல் அந்த இடத்துலே தானே இருந்துச்சு. எப்படின்னா தோன்றமில்ல, அதுக்கு மேலாப்பில் இருந்துச்சு. சரி அந்த கல்லை புதைக்கிறதுக்காண்டி தான் இப்போ இந்த பிளான் போட்டு தோணும். ஆனால் பார்த்தா அதாவது ஒரு குழி மாதிரி போயிட்டே இருக்குங்க. இன்னொரு கிணறு மாதிரி புதையில இருக்குங்களா அந்த மாதிரி. நாள் போட்டு தோண்டிக்கிட்டு இருக்காரு. ஆனால் போயிட்டே தான் இருக்குது. சுற்றி பாருங்க. பாறையாக இருக்குது. ஆனால் எப்படி தான் குழியாக இருக்குன்னு தெரியல. ஆனால் ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு. நான் அதுக்கு மேலே தோண்ட கூட முடியாது போல. எங்கள் பக்கத்தில் காமிச்சு எப்படி ஒரு 10 அடி இருக்கு. இதுக்கு மேலே தோண்ட முடியாது போல. சரி இருங்க, உங்களை எதுவும் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இன்னும் எதுவும் சிக்கலைங்க. தோண்டிக்கிட்டே இருக்கு. ஒன்று மட்டும்தான் வருது. பக்கத்தில் போனால் இடியை பார்க்குது. பக்கத்தில் போனால் இடியுது. நான் அந்த மாதிரி இடியுது. இங்கே மரம் கீரை எதுவுமே இல்லை. ஆனால் வேறு எப்படி இருந்துச்சு? சுற்றி மரம் எதுவுமே இல்லை. சரிங்க நீயே போடு. அந்த கல்லை புதைக்கிறதுக்காண்டி இந்த குழி தோன்றோம். ஆனால் அதுக்காண்டி தோண்டலை. அதுக்காண்டி தோண்டணும். ஆனால் அது ஆழமாக போயிட்டே இருக்கு. என்னன்னு தெரியல. ஆழமாக போயிட்டே இருக்கு. பார்ப்போம். வெயிட் பண்ணி பாருங்க. நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். போயிட்டே இருக்கு. ஆப்ரேட்டரும் கஷ்டப்படுறாரு.
ஐட்டம் எதுவுமே கிடைக்கல. அந்த பக்கம் குளமா இருக்காருங்க. அந்த பக்கம் ஒரு குளமா இருக்கு. சரிதாங்க, அந்த குகையை இப்போ தோண்டி பார்ப்போம். அந்த அப்படியே பாருங்க, ஒரு லோடு மண்ணுக்கு மேலே கிடக்கு. ஏய், புகை போகுது உள்ள. உள்ள சாக்கில் கடந்து வருது. என்னது எலும்பு மாதிரி இருக்கு. ஏய் போன எலும்பு மாதிரி இருக்கு. எலும்பு மாதிரி இருக்கு. எலும்பு மாதிரி இருக்கு. ஒரு ஹலோ, யாரையும் கொண்டு போது வச்சிட்டாங்களா? ஹலோ, எலும்பு வேணாம் தம்பி, அளவுக்கு மூடி விடுச்சு. என்ன எலும்பு தெரியல? எலும்பு இல்லையா? எலும்பு மாதிரி தெரியலண்ணா. எலும்புது அந்த இந்த இதில் ஒரு கோவம் மாதிரி சைடில் போகுது, லைட்டாக போகுது. அதை மட்டும் லைட்டாக தோண்டி விட்டு பார்ப்போம். அதுக்கு நேரம் போகுது. தூரம் அந்த அந்த அங்கே போகுது. அதை மட்டும் லைட்டாக தோண்டி பாரு. அது என்ன கிடைக்குமா? நமக்கு என்ன கிடைக்க போகுது? சும்மா தள்ளி விட்டு இன்னும் மூடி விடு. நான் இப்படி தூரம் தோண்டிட்டு இன்னும் கொஞ்சம் தானே, அந்த அதை மட்டும் தோண்டி வைப்போம். நமக்கு அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் கிடையாது. இல்லை இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏங்க மூட்டு காலத்தில் சாக்கு, பழங்காலத்தில் கிடந்த சாக்குன்னா என்னன்றது? இருங்க, உள்ள இருக்க பேயை உருவாக்கி எழுப்பிடுவான். பேயா சாமியா எழுப்பிடுவான். எப்பா ஆப்ரேட்டரு வளச்சொலிச்சு போட்டோ எடுக்காத, போய் வண்டி ஓட்டுவா. அந்த அந்த குழியை மட்டும் தோண்டிடு. அந்த குழியை மட்டும் அது அதில் ஏதோ ஒரு குகை மாதிரி போகுது, பார்ப்போம். எம்புட்டானா கிட்டாச்சு இது உள்ள இறங்கி பக்கெட்டு ஃபுல்லாக. பாருங்க, ஐயா தான் பல வருஷம் ஆளாக்குறாரு. இங்கே நல்லா பார்த்துக்குங்க. சிரிக்கிறாரு. சிரிக்காதீங்க, உங்களை பல பேர் பார்ப்பாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. பல பேர் பார்த்து என்ன கேட்பறாங்க? சொல்லுங்க, ஏதாவது கருத்து சொல்றீங்கல்ல. நம்ம என்ன போயிட்டோம். ஐயா எதுவும் சொல்ல முடியலைங்க. சரி விடுங்க, பார்ப்போம். இருங்க, உங்களுக்கு ஏதாவது கிடச்சுன்னா அப்டேட் பண்ணுறேன். ஆ சரிங்க, தோண்ட போகிறாங்க. தோன்றாங்க. இருங்க, புகை லைட்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, பார்ப்போம். இது புகையா இல்லையான்னு தெரியலையா? புகை இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இருந்தது புகை தெரியல. ஆனால் எறும்புலாம் கிடந்துச்சு, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்ப்போங்க. அந்த மூளையை தோண்டு. மூளை தூக்கு. அது என்ன? அது ஆனே எதுவும் இல்லை. அது சும்மா சின்ன பள்ளம். இங்கே தோண்டு, இங்கன்னு இந்த மூலையை தோண்டு. இதுக்கு மேலே தோண்ட முடியாதாங்க நம்மள. யாருங்க கிட்டாச்சு பக்கெட்டே இடிக்குது.
ஆப்ரேட்டர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இதுக்கு மேலே தோண்ட முடியாதாம்ல. சரி, அந்த பாறையை போட்டு மூட வேண்டியது. ஆனால் அதில் ஒரு எலும்பு கிடக்குங்க. அது என்ன எலும்பு தெரியல, மனுஷ எலும்பு மாதிரி இருக்கு. இது மனுஷன் பண்ணலாம் தெரியலையே. இருங்க, அவங்களுக்கு ஒன்று எடுத்து வச்சுக்காங்க. தானே பேய் தானே பிடிச்சா சரி, பார்த்துக்குறோம். நீங்கள் இருக்க தைரியத்தில் பேசிட்டு பாருங்க, சாக்கு ஃபுல்லாமல் விட்டே இருக்கு. ஆனால் இது ஆரம்பித்து இப்போ ஒரு 2-3 வருஷம் தான் ஆகுதான். ஆனால் பார்த்தீங்கன்னா அப்பயே சாக்கு யூஸ் பண்ணி என்னத்தையே புதைச்சி வச்சுருக்காங்க. இந்த உள்ளே போய் பார்ப்போம். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அதான் நம்ம உள்ளே இறங்க போகிறோம். இருங்க, உள்ளே போய் இறங்கி பார்க்கலாம். எங்க சாமி? ஐயோ, சரி விட, அதை காமிச்சிடலாம். பார்ப்போம். பக்கெட்டில் ஏற போகிறோம். ரெடி, பொறுமை பொறுமை. உள்ள என்னமோ இருக்க மாதிரி என்ன இருக்குங்க, மேலே போக போகுது. உள்ள இறங்கிட்டா நான் என்ன எதுவுமே காணும். உள்ள மேலே போகுதுப்பா. இதோட லைட்டு தோண்டி பார்ப்போமா? இவாரு உள்ள அப்படியே போகுது. அரே பாய், எது இருந்து வந்துடும். பயமா இருக்குங்க. எலும்புல இருந்து கொஞ்சம் பயமாத்திருக்கு. பார்ப்போம். தூக்குப்பா, தூக்குப்பா, ஆப்ரேட் தூக்குப்பா. வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. கவுத்து விட்டுறாதப்பா. மேலே போகிறோம். பார்ப்போம். இடிச்சிடாத. ஐயோ, கவுத்துறாத. போது அவங்களை நம்பி பொறுத்து கரெக்டாக இருக்குமா? இங்கே வாங்க, கிட்டாச்சில் வச்சு கொண்டு வராங்க. மேலே போயிட்டுருக்கேன். பயமாக இருக்குது. கீழே பார்த்தா ரொம்ப ஆழமாக இருக்குங்க. இது வேறு தொடர்ந்து மாதிரி தனியாவா? சரிங்க, ஒரு நிமிஷம்.